என்னோடய ஸ்டைலில் மொச்சை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம், 10 பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அடுத்து பச்சை மொச்சையும் முருங்கைக்காயும் இதில் நான் சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரோசன் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி இதில் சேர்த்துட்டு காய்கறியும் நல்லா வேகணும், புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய மொச்சை காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.